இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தீங்களா? வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிடாதான்னு சொல்லி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றமும் இல்லை. ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் மாறல, எதுவுமே மாறலை. காரணம் என்ன அப்படின்னா, மாறும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இருக்கிறோம். ஆனால் நம்ம தான் மாற்றணுன்றது தெரிய மாட்டதில்ல. நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வரும் அதுவாக நம்மக்கிட்ட தேடி வரும். நம்ம இருந்ததுலேயே தேடாமல் போகலாம் அப்படின்னு சொல்ல பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கான வாய்ப்பு தேடி போனால் தான் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வச்சுருக்காரு. ஆனால் தேடி போகிறது ஒரு சோம்பேறித்தனம். அதுவாக வரணும், நமக்கு அதுவாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், உட்காந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முற்றிலும் வீணது. நான் உன்னை தூக்கி விட்றேன்ப்பா மேலே, நான் உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன்ப்பா, நான் அது வாங்கி தரேன்ப்பா, நான் இது பண்ணுறப்பான்னு சொல்லுவாங்க தவிர சொல்லிவிட்டு ஆலண்ட்ரஸே காணா போயிடுவாங்க. இனி அரசாங்க வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏமாற்றிருக்காங்களா காசு கண்முடி தானமா. ஐயோ அரசாங்க வேலை வந்துருமா, அப்பா சூப்பர் இருந்தாங்க, 10 லட்சம் வச்சுக்கோங்க, 5 லட்சம் வச்சுங்க, இவ்வளோ வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றோம். வேலை வரும் உட்காந்து பல வருடங்கள் கடந்து போனதுக்கு தான் தெரியும் நம்ம ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம்ல. ஸோ இன்றைக்கி நம்ம ஏமாறவே கூடாதுல்ல. இன்றைக்கி நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய உழைப்பு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சின்னா முற்றிலும் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். கடினமான உழைப்பை போடுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவம் உண்டாகுச்சு எப்படி தெரியும்ல உங்களுக்கு. ஆதாயங்கள் பண்ண தவறு. ஆண்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உங்கள் வேர்வை மண்ணில் சிந்தி தான் நீங்கள் அந்த சம்பாரித்த காசை வாங்குவீங்க. அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெற்றெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வலியும் வேதனையும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டுமே, மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்படுறது யார் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து போங்க. எதையும் மனசில் போட்டுக்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். முக்கியமாக யாரையும் நம்பிடாதீங்க, கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. நம்பினீங்கன்னா ஏமாற்றம் நம்ம வாழ்க்கைக்கு மட்டும்தான். ஸோ நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது. ஐயோ நான் படிக்கல பிரதர், நான் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்றைக்கி படிக்காதவங்க எவ்வளோ பேர் டாப்பில் இருக்காங்க, படித்தவங்களும் ஒரு சில டாப்பில் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை விட லெவலில் இருக்கிறது படிக்காதவங்க தான் சொல்லணும். அவங்களாம் படித்தவங்க மாதிரி இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, ஃபோன் இருக்குது. ஃபோனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான், பிரதர் இங்கிலீஷே பேச தெரியாது, இங்கிலீஷே வராது. ஆனால் இன்றைக்கி ஃபோன் மூலமா நான் இங்கிலீஷ் எப்படி பேசணும், கிராமர் வைஸாக பேசணும்னு சொல்லி நல்லா சூப்பராக பிக்கப் ஆகிட்டாங்களே. நம்மளும் ஒரு முயற்சி தாங்க போகணும். நம்மக்கிட்ட இருக்க விஷயங்களை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. அடுத்தவங்க நீ பண்ணு இது பண்ணுன்னு சொல்லவே மாட்டான். உங்களுக்கு என்ன வருமோ ட்ரை பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்பவே முக்கியங்க. எப்படா சம்பாதிக்கலாம்னு சொல்லி காத்துட்ருக்கோம்ல. எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்ஜினியர் படிச்சுட்டாங்க, வேலை இல்லை, ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஓடிட்டுருக்காங்களோ. அதில் வருமானம் வருது, வருது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க்காகவே எடுத்துக்கிட்டு 65 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கிறது, 40 நாளில் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அது வீடியோவே பதிவு பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், பரவாயில்லடா, ஓகே ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறாங்களோ. ஸோ நீங்களும் உங்களுக்குள்ள விஷயத்தை தேடுங்க, சோர்ந்து போகாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம டவுன் ஆகிட்டாலே எதுவுமே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் தாங்கிக்க முடிய சக்தி இல்லை. நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுத்து என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. அதனால் அந்த வாழ்க்கையில் நம்ம தோத்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, ஏந்திச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா விழுந்துட்டோம் அப்படின்னு உட்காந்துட போகிறீங்களா, வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட போகிறீங்களா? வலியெல்லாம் பார்க்காம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இன்றைய நாள் ஜெபம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும், யார் எங்களை தடுத்தாலும் சரி எங்கள் சொந்த காலம் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. எஸ்ப்பா எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி ஒவ்வொரு விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் எல்லாமே அப்டேட்ஸ் ஆகிட்டுருக்கு. பொருளாதாரம்லாம் உயர்ந்துருச்சு, ஆனால் எங்கள் வாழ்க்கை பொருளாதாரம், எங்கள் வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்குது. மாற்றங்கள் இல்லை. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு பெண் குழந்தைங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, குழந்தை பாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் பிரதர், அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட என் குழந்தையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என் குடும்ப உறவுகள் எல்லாருக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க, நான் உண்மையாக இருக்கேன், ட்ரூவாக இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்க. நிச்சயமாக கலங்காதீங்க, நீங்கள் உண்மையாக இருங்க, பிரச்சனையே இல்லை. அடுத்தவங்களை யாரையும் பார்க்காதீங்க. நீங்களாக இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக
இருக்கும். எஃபெக்ட் போட்டு நீங்கள் மாற்றிக்கணும், உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்களாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர நான் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கின்றீர், உண்மை உள்ளவராக நீர் வாக்கு தத்தத்தை காணுகின்ற தேவனாய் இருக்கின்றபடியினால் எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று தாவீதை போல தைரியமாக அறிக்கையிடுகின்றோம். அப்பா, அதிகமாய் உம்மை உண்மையுடன் நேசிக்கவும், உம்மை தேடவும், ஜெபத்தை நோக்கி செலவிடவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், அனுதினமும் உம்மை ஆசீர்வதிக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று எங்கள் வாழ்வில் முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை உமக்கு கொடுத்து உம்மை எங்கள் வாழ்க்கையில் மெய்யாக ஒரு உண்மையுள்ள தேவனாய் நேசிக்கின்ற ஒரு வல்லமை கொடுங்கப்பா. முழு இதயத்தோடு உம்மை தேடக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் சரி நீங்கள் தான் பார்க்கணும். எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்து போனாலும் சரி, நீங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேசப்பா. முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வல்லமை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம் ஆண்டவரே. உம்மிடம் சேர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நீர் எங்களுக்காக யாவற்றும் செய்து முடிப்பேன் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. கோணலான பாதையை கூட செவ்வாய் ஆக்குவீர் என்று நம்புகின்ற ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவீர் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் வீட்டை சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய அன்பின் கரங்கள் எங்கள் குடும்பங்கள் மீது ஒவ்வொரு மீது இறங்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுங்கப்பா. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. சொந்த உழைப்பில் மேலே வரணும்னு நினச்சி ஒவ்வொருத்தருக்கும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறோம். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி மனம் வேதனையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.